வெள்ளிக்கிழமை அமெரிக்கா ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்களை தாக்கியதை தொடர்ந்து பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி காட்டமாக கூறியிருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும், அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் எஞ்சியுள்ள இலக்குகளை தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவிற்கு பெரும் அழிவு காத்திருக்கிறது என ஈரான் உச்ச தலைவர் கமேனி எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசேஸ்கியனும் கண்டித்தார். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனுடனான தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அயதுல்லா அலி கமேனி சமூக வலைதளத்தில் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். சியோனிச எதிரி ஒரு பெரிய தவறை செய்துள்ளார், ஒரு பெரிய குற்றத்தை செய்துள்ளார். தண்டனை தொடரும், அதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது அவர் தண்டிக்கப்படுவார் என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் உள்ள 3 அணுசக்தி தளங்களான ஃபோர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகியவற்றை குறிவைக்க அமெரிக்கா ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் நடத்தியதை அடுத்து கமேனியின் அறிக்கை வந்துள்ளது. வெள்ளை மாளிகையில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், ஈரானை தாக்கும் முடிவு ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அழிப்பதையும், உலகின் முதன்மையான பயங்கரவாத ஆதரவு நாடான ஈரானால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டது என்று கூறினார். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகள் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை ஆதரித்தாலும், ரஷ்யா, துருக்கி, சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஈரானை தாக்கி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் தன்னை இணைத்துக் கொண்டதற்காக டிரம்ப் நிர்வாகத்தை எச்சரித்து வருகின்றன.